ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். நமக்கு ஒரு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 25 ஸ்பேம் நம்பர்ல இருந்து இந்த கால்ஸாவது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேம் நம்பர்ல கால்ஸ் வர்றதுனால நம்ம உண்மையான கால்ஸ் நிறைய மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை தீர்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஆர்பிஐ ஒரு புது கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆர்பிஐ பேங்க்குக்கு என்ன சஜஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 2 டைப் ஆஃப் நம்பர்ல இருந்து மட்டும்தான் கஸ்டமர்ஸ் கால் போகணும், அதாவது பேங்க் சைட்ல இருந்து அப்படின்னு. அந்த 2 டைப் ஆஃப் நம்பர் என்ன அப்படின்னா 1600 அண்ட் 140. ஸோ 1600 ஆரம்பிக்கிற நம்பர் உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படின்னா அது உங்களோட பேங்க் சைட்ல இருந்து தான் அந்த கால்ஸ் வரும். ஸோ அந்த 1600 இருந்து வருது அப்படின்னா அது டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான கால்ஸ். தென் சர்வீஸ், உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா அந்த சர்வீஸ் ரிலேட்டடான கால்ஸுக்கு தான் இந்த 1600 நம்பர் கால்ஸ் இனிமேல் வரும். இதை நீங்க நம்பி உங்களோட கால்ஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் 140 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்க அதுவும் பேங்க்ல இருந்தா அது எந்த மாதிரினா எஸ்எம்எஸ்ஓ இல்ல வாய்ஸ் காலோ இதெல்லாம் வருது. உங்களுக்கு போன்ல 140 ஆரம்பிச்சு வருதுன்னா இது கிரெடிட் கார்டு, லோனு, இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான கால்ஸ் தான் 140 ஆரம்பிக்கும். அதனால அதையும் நீங்க நம்பி எடுக்கலாம். இது நிறைய ஸ்பேம், நிறைய ஃப்ராட், இந்த மாதிரி சைபர் கிரைம்லாம் அந்த சைபர் அட்டாக்லாம் குறைக்கிறதுக்காக ஆர்பிஐ இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது முன்னாடியே வந்துருச்சு, நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாத இருந்துக்கிறாங்க. அதனாலதான் அந்த கால்ஸ் சரியான ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாத, பேங்க்குக்கும் ஒரு கான்டாக்ட் இல்லாத போயிடுது. அதனால இதை எல்லாரும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ நிறைய நம்பருக்கு ஷேரும் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை தமிழன் கார்த்திக். நன்றி, பாய். டேக் கேர்.